ஹோலி பைட்ஸில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் கொண்டு வந்திருக்கிறேன். அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம திருப்பாடல் பற்றி பார்ப்போம் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் திருப்பாடல் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் அதன் மூலம் நம்மக்கிட்ட நிறைய பேசுவார். அந்த திருப்பாடலில் நம்ம தாவீது எழுதினாருன்னு பொதுவாக சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆனால் திருப்பாடலை மட்டும் தாவீது மட்டுமே எழுதலை, பல பேர்கள் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. தாவீது மொத்தம் எழுதியது 75 அதிகாரங்கள் மட்டும்தான் எழுதியிருக்கிறார். திருப்பாடல்கள் மொத்தம் 150 அதிகாரங்கள் இருக்குது. அதில் 75 அதிகாரங்கள் தாவீது எழுதினது. அதில் ரெண்டாவது 70 அதாவது கிட்டத்தட்ட 12 அதிகாரங்கள் ஆசாப்பு ஆசாப்புன்ற இறைவாக்கினர் எழுதியிருக்கிறாரு. 11 அதிகாரங்களை கோராக்கின் புதல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோராக்கை சேர்ந்த புதல்வர்கள் 3 பேர் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 அதிகாரம் சாலமன் அரசர் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மோசஸோடைய 2 திருப்பாடல்கள் கூட நம்மளோட திருப்பாடலில் இருக்குது. மோசஸும் இதில் 2 பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கோராக்கின் புத்திரரிலே ஏமான் போதகா அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறாரு. ஏத்தனின் போதகான்னு சொல்லக்கூடியவர் ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரு. மீதி இருக்கிற 48 அதிகாரங்களையும் எழுதினது யாருன்றதே உறுதி செய்யப்படாமல் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான விஷயங்கள் தான் திருப்பாடலில் இருக்குது. இதில் 75 திருப்பாடல்கள் தாவீது எழுதினாருன்னு சொன்னேன் இல்லையா? இதில் ஆசாப் எழுதினது அந்த 12 அதிகாரங்களில் 53 50 73லேருந்து 83 வரைக்கும் இருக்க அதிகாரங்கள் ஆசாப் எழுதியிருக்கிறாரு. அந்த கோராக்கின் புதல்வார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் திருப்பாடல்கள் 11, 42, 44 முதல் 49 முடிய, அதுக்கப்புறம் 84, 85, 87 அவங்க எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாலமன் அரசர் எழுதினது 72, 127 அதிகாரம் எழுதியிருக்காரு. மோசஸோடது 90, 91 எழுதினது மோசஸ் தான். 91 ரொம்ப முக்கியமானது இல்லையா? அது எழுதினது மோசஸ்ன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் 88வது அதிகாரத்தை கோரக்கின் புதல்வா ஏமானின் போதகான்னு சொல்லக்கூடியவர் எழுதியிருக்காரு. ஏத்தனின் போதகான்னு சொல்லக்கூடியவர் 89வது அதிகாரத்தை எழுதியிருக்கிறாரு. மீதி அதிகாரங்கள்லாம் யார் எழுதுனதுன்னே சொல்லப்படலை, கண்டுபிடிக்கப்பட முடியல. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமானது திருப்பாடல். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இல்லை? நம்ம எப்போதும் வெறும் தாவீது மட்டுமே யோசிச்சிருக்கோம். ஆனால் இந்த திருப்பாடலுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்குது பாருங்கள். ஆச்சரியமான விஷயம். பிரைஸ் த லார்ட். இதை நம்ம டெய்லி ஒரு திருப்பாடல் படித்தாலுமே ஆண்டவர் நம்மளோட பாடல்கள் அவர் கேட்கப்படுவார். நம்மளோட ஜெபங்கள் கேட்கப்படும்னு சொல்லப்படுது. பிரைஸ் த லார்ட்.